நிறுவனத்தினுடைய லாப சதவீதம் நெறையா இருக்கலாம். எல்லாமே பாசிட்டிவா கூட இருக்கலாம். ஆனா மார்க்கெட் உரிய மதிப்பு அதுக்கு குடுக்காது. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அந்த வேல்யூவேஷன் நம்ம மார்க்கெட் லிஸ்ட் ஆகுற வேல்யூ வந்து நம்ம வந்து அதனுடைய உண்மையான மதிப்புக்கு நிகராக நம்ம குடுக்காம இருப்போம். சில நேரம் ஓகே. 10 மடங்கு இருக்கணுங்கிற இடத்துல 5 மடங்கு, 4 மடங்கு மட்டுமே அது குடுத்துருக்காங்க. புக் வேல்யூலேருந்து ம். பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அது வந்து ஒரு பக்கம். இத எப்படி அணுகணும்? வேல்யூ பை வேல்யூ ட்ராப் அப்படின்னாக்கா, நான் எப்படி அத என்னுடைய புரிதல்ல நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ அவர் சொன்ன அந்த ரப்பர் கெமிக்கலோட நிறுவனத்த கூட நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ம். எப்படி நான் அத ஃபைண்ட் அவுட் பண்ணேன். எப்படி ஒரு ஸ்டாக்க நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். கடந்த ஒரு 10 வருட ஒரு காலத்துக்கு நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. இது இப்ப இல்ல. அதுக்கு முன்னாடி அதாவது மொத்தத்தில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய டெட்ஸ் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு ஈவென்ட்டா நான் பார்த்தேன் அதுல. அவங்களுடைய டெட் வந்து எதனால குறையுது? என்ன ரீசன்னால குறையுது? அதையும் நான் அனுமானித்தேன். என்ன பிசினஸ் பண்றாங்க? முதல்ல வந்து என்ன ஒரு நிறுவனத்த நம்ம வாங்குறது ஸ்டாக் வாங்குறது வந்து ஏதோ சில பேர் ஸோ டபுள் கணக்கு டிஜிட்ல போட்டீங்க. ஆமா. டபுள் டிஜிட்ல இருந்தாக்க நெறைய வாங்கலாம். இல்ல 4 டிஜிட்ல இருந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வாங்கணும். இதெல்லாம் வேண்டியதே இல்ல. இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம பிசினஸ் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பாரோயிங்ஸ் என்ன இருக்கு? படிப்படியாக பாரோயிங்ஸ் குறைஞ்சுகிட்டே வருதா? என்ன காரணத்தினால அது குறையுது? வருங்காலத்தில இதே மாரி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதையும் நம்ம பார்க்கணும்.